ஆரம்பத்தில் தப்பு பண்ணும்போது கில்ட்டாக தாங்க இருக்கும். தப்போட அளவு கூடிக்கிட்டே போகும்போது ஆரம்பத்தில் இருந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் அவங்களுக்கு தப்பாகவே தெரியாது. எப்பா என்னப்பா நீ சைக்காலஜி படிச்ச மாதிரி அப்படியே சொல்றியப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் லாஜிக் தானேங்க அது. ஏப்பா அவங்க தான் அந்த வீடியோல இருக்காங்கன்னு தெளிவா தெரியுதேப்பா. அப்புறம் என்னப்பா இதை உடனே எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட காமிச்சா தான் தங்கச்சியோட லட்சணம் என்னன்னு நம்ம அத்தைக்கு உடனே தெரிஞ்சிடும்ல. ஏப்பா இவ்வளவு நாள் எவ்வளவு வேஷம் போட்டுச்சு அந்த அம்மா. என்னம்மா அத்தைக்காக தான் புருஷனையே பிரிஞ்சு தியாக வாழ்க்கை வாழ்ற மாதிரி சீன் போட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்ன்னு அத்தை தெரிஞ்சுக்கிட்டும்பா. இல்லைங்க, நம்ம போய் சொன்ன உடனே அத்தை நம்பிடுவாங்களா? ஏப்பா நாம தான் எவிடன்ஸ் வச்சிருக்கோமேப்பா. இத்தனை நாளா நீ நல்லதே செஞ்சிருந்தாலும் அத்தை கிட்ட தப்பா போட்டு கொடுத்து எவ்வளவு பிரச்சனை பண்ணிச்சு அந்த அம்மா. சகல இன்னைக்கு அந்த அம்மாவே வசமா மாட்டிக்கிச்சு. இதுல இருந்து அந்த அம்மா தப்பிக்கவே முடியாது சகல. நாம என்ன பண்ணுவோம், உடனே இந்த வீடியோ எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட காட்டுவோம். தேவையில்லாம இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற ரேவதி வெளியே வரணும்பா சகல. அதனால இதை முதல்ல எடுத்துட்டு போய் அத்தை கிட்ட காட்டுவோம். இல்லைங்க, இது மட்டும் போதாதுன்னு எனக்கு தோணுது. ஏன் சகல? நகை திருட்டு விஷயத்துல சின்னத்தை இன்வால்வ் ஆயிருக்கிறது இதுல தெளிவா தெரியுதேப்பா. இதுக்கு மேல என்னப்பா ஆதாரம் வேணும்? வீட்டில் இருந்த புதையல் நகையெல்லாம் சின்னத்தை தான் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நிரூபிக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனாண்டியும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு அத்தைக்கு தெரியணும். அப்போ தாங்க இந்த பிரச்சனையை முழுசாக சரி பண்ண முடியும். சகல கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. ஏங்க, சின்னத்தை இதை தனியாக பண்ணல. அவங்க கூட சிவனாண்டியும் அந்த சித்தப்பாவும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணாங்க. அத்தைக்கு அதை பற்றியும் தெரிய வைக்கணும்ல. கரெக்ட். ஆமாப்பா. சிவனாண்டி தான் அந்த நகையெல்லாம் என் அம்மா சிலை கிட்ட புதைக்க வச்சாருன்னு நிரூபிக்கணுங்க. அது மட்டும் இல்லை, சிவனாண்டியும் சின்னத்தையும் ஊருக்காக தான் பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்கன்னு அத்தைக்கு புரிய வைக்கணும். நீ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். அதுக்கு முன்னாடி நான் இருக்கிற இடத்துக்கு நீ நேரா வாயேன், அப்புறம் போய்க்கலாம். சரி, எங்க இருக்கீங்க? நம்ம தென்னந்தோப்புல தான் இருக்கேன், அங்க வந்துரு. சரி, ஓகே. அங்க உங்களை தவிர வேற யாரும் இல்லையே? நானும் சித்தப்பா மட்டும்தான் இருக்கேன், வேற யாரும் இல்லை. நீ வா. சரி, நான் வந்துடுறேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி. என்ன சொன்னா? வரேன்னு சொல்லிட்டேன். சகல எங்கப்பா இந்த அம்மாவை இன்னும் காணோம்? வரட்டுங்க. சின்னத்தையும் சிவனாடியும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிட்டாலும் அதை எவிடன்ஸா அத்தை கிட்ட காட்ட முடியலையப்பா. இன்னைக்கு அவங்க மீட் பண்ற வீடியோ எடுத்து அத்தை கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட வேண்டியதாப்பா. இன்னைக்கு வசமா மாட்ட போறாங்க பாரு. எப்பா கார் வருதுப்பா. சகல இருப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. சும்மா மாட்டினீங்க. என்ன சந்திரா யோசிக்கிற? இல்லங்க, உங்களுக்கு நகையை கொடுக்கறத பத்தியெல்லாம் இல்ல. அதெல்லாம் கோயில கிடைச்ச பழங்காலத்து பாரம்பரிய நகைங்க. அதனால அது விற்க போறதுதான் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அதே சமயத்துல ரொம்ப சீக்கிரட்டாவும் இருக்கணும். அவ்வளவுதானே. வழக்கமா நான் ஒரு சேட் கிட்ட இந்த மாதிரி டீலிங்லாம் செய்வேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல சந்திரா. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிரைவர் பையன் உங்களை கண்கொத்தி பாம்பா வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்சம் விஷயம் கசிஞ்சாலும் நாம எல்லாரும் மாட்டிக்குவோம். நாம வீடியோ எடுக்கிறது தெரியாம சின்னத்தை நல்லா உளறிக்கிட்டு இருக்காங்க. வசமா மாட்டினீங்க. நீ சொல்றதும் சரிதான் மருமகளே. அவன் யமகாதகன். 100 அளவு விஷயம் தெரிஞ்சா கூட நம்ம எல்லாரையும் உள்ள தள்ளிடுவான். சரி,
நான் உங்களுக்கு நகையை தரேன். பார்த்து கவனமா எல்லாத்தையும் செய்யுங்க. சரி. ஆ. வாங்க. ம் சித்தப்பா வாமா. போலாம். ஆ, சரிங்க. சரி சந்திரா, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். ம். மிச்ச நகையை பத்திரமா எடுத்துட்டு போ. எப்படியோ நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு இந்த நகை தாங்க மிச்சம். நான் வரேன். சரி. வரேன் மாமா. சரிம்மா. சகல எல்லாத்தையும் பக்காவா எடுத்தாச்சுப்பா. சின்னத்தை குடுமி இப்ப நம்ம கையில. இனிமே அவங்க நம்ம கிட்ட வாலாட்டவே முடியாது. அத்தை கிட்ட இதெல்லாம் காமிச்சா அவங்களே வீட்டை விட்டு துரத்திடுவாங்கப்பா. இதுல ஒரு சிக்கல் இருக்குங்க. சிக்கலா? என்ன சிக்கல்பா? அது எல்லாமே போலி நகைங்க. இதெல்லாம் அவங்க சேட்டு கிட்ட விற்க போனாங்கன்னா சேட்டு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுல இருக்கிறதெல்லாம் போலி நகைன்னு தெரிஞ்சிச்சுன்னா சின்னதை கண்டிப்பா உஷாராயிடுவாங்க. அப்புறம் நம்ம பிளான் பண்ணதெல்லாம் வீணா போயிடுங்க. ஆமா சகல, இதை யோசிக்கலையே. எப்பா சகல, இப்ப என்னப்பா பண்றது? ஆ சித்தப்பா, நகை கிடைச்சிருச்சு. சேட்டு வீட்டுக்கு போலாமா? சரிம்மா அவனே. சரி. அப்புறம் இதை வித்து அந்த பணத்தை முதல்ல அந்த கடங்கார முகத்துல விட்டு எறியணும். அப்பதான் நமக்கு நிம்மதி. சரி வாங்க. வண்டி எடு. வாங்க. எல்லாம் ஒரிஜினல் நகைங்க தான். சேட்டு பணம் கொடுக்குறேன். ம். மேக்ஸிமம் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ கொடு சேட்டு. சரி கொடுக்குறேன். இருங்க, நகையை வெயிட் போட்டு அதுக்கான பணத்தை எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா சேட்டு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இதோ வந்துடுறேன். சித்தப்பா, பணம் கிடைச்சதும் அவன் மூஞ்சில தூக்கி வீசணும். பணத்துக்காக என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் சித்தப்பா. கடன் வாங்கினா இப்படித்தான் அவனே தலை குடிச்சு நிக்கணும். நல்ல வேலை சித்தப்பா, சந்திரா கிட்ட கரெக்டான டைம்ல நகை வந்து சேர்ந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப கேவலப்பட்டு போயிருக்கேன். ஆமா மாமே. நீங்க கொடுத்ததெல்லாம் ஒரிஜினல் நகை தான். சரி சேட்டு. அதுக்கான பணம் இதுல இருக்கு. சித்தப்பா, ரொம்ப நன்றி சேட்டு. எப்பவும் போல ஹெல்ப் பண்ண. நான் வரேன் சேட்டு. ஆ வர சேட்டு. வா. ஆமாண்ணே.